வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் எஃபெக்ட்டில் ஒரு ஆயில் பெயிண்டிங் எப்படி வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரோம் ப்ரௌசரோ இல்லை ஜெமினியோ மொத்தத்தில் கூகுள் ஜெமினியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் வரும். ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நான் இது கேர்ள்ஸுக்கான ப்ராம்ப்ட்டை தான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உமன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே நீங்கள் கேர்ள் பேபியாக இருந்தால் பேபி அந்த உமன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேபின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்ஸுக்கு நான் எடிட் பண்ணுறது எப்படின்றத பின்னாடி சொல்கிறேன், அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன். ஸோ இதை வந்து நீங்கள் டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் யுவர் சாய்ஸ் தான். சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படியே விட்டுறதா இருந்தாலும் நீங்கள் விட்டுருங்க, அது யுவர் சாய்ஸ். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து 9:16 ரேஷியோ வந்து இருக்கும். இது 9:16 ரேஷியோ வந்து ஃபுல் சைஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதே உங்களுக்கு இன்ஸ்டா சைஸ் வேணும் அப்படின்னா 4:5 அப்படின்னு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அந்த சைஸில் வந்து ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஃபோட்டோ வந்து நல்ல கிளியராக ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ஜூமில் தான் உங்களோட ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகும் ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட்டில். அப்போ நல்ல கிளியராக இருக்கிற ஃபோட்டோவாக அனுப்புனீங்கன்னா ஃபேஸ் கட் உங்களுக்கு பக்கா வரும். ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபோட்டோ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றதும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இதே பாய்ஸ் நீங்கள் யாராவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன். பாய்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு போட்டு ஷார்ட்ஸ் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட் இருக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்ஸ்க்கான ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அதை பாருங்கள். இப்போ நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு யூனிக்காக வந்துட்டு ஃபேஸ் கட்டோட அந்த ட்ரெஸ்ஸிங் கூட அந்த கோல்டன் சேரீ ஸோ பக்காவாக உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஃப்ளவர் பின்னாடி வச்சிருக்க பூவிலிருந்து எல்லாமே. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஃப்ரேமாக கூட மேக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஃபேஸ் கட் வந்து நல்லா நீங்கள் கிளியராக நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கான ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதே நீங்கள் க்ரோமில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், டவுன்லோட் இமேஜின் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ண முடியும். ஸோ பேபிஸ்க்கும் நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.